ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உறவு உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றது. அவற்றை என் மூலமாக அனுப்பி இருக்கின்றது. முருகா, இந்த உண்மையை எப்படியாவது நான் நேசிக்கும் உறவிடம் கொண்டு சேருங்கள் அப்பா என்று என்னிடம் கூறி அனுப்பி இருக்கின்றது. இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. இப்பொழுது நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அவர் ஏதாவது ஒரு தவறு புரிந்துவிட்டார். அதை உன்னால் மறக்க முடியாமலும் மன்னிக்க முடியாமலும் தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய். அதனால் தவறு செய்வது இயல்புதான். தவறு செய்யாமல் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. மறப்பதும் மன்னிப்பதும் மனித குணம்தான். அவர் செய்த தவறை கொண்டு நித்தமும் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். பலமுறை உன்னிடம் மன்னிப்பு கோரியும் உன் மனம் அதை ஏற்க முடியவில்லை. அவர் கேட்டாலும் வருத்தப்பட்டாலும் உன்னால் மன்னிக்க முடியவில்லை. அதே சமயம் அவரை மறக்க முடியாமல் தினமும் இரவில் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளும் எனக்கு நன்றாக புரிகின்றது. ஒவ்வொரு கணமும் நீயும் அவரைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவரும் உன்னைத்தான் நினைக்கின்றார். இருந்தும் உங்களுக்குள் ஏதோ மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. பொறுமையாகவும் நிதானத்துடனும் யோசித்து பார் தங்கமே. அவர் மன்னிக்க முடியாத தப்பையா உனக்கு இழைத்து விட்டார்? அவ்வாறு இழைத்தால் கூட அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ சற்று வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு முறை மன்னிப்பதினால் நீ எந்த விதத்திலும் குறைந்து போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். தவறு செய்த உன் துணைக்காக ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து பார். அந்த வாய்ப்பை நிச்சயம் அவர் சரியாக பயன்படுத்தி கொள்வார். நீ அவரை ஏற்றுக்கொண்டு மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும். உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். அவரை பிரிந்து நீ கஷ்டப்படுவது போதும். இருவரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ முயற்சி செய்யுங்கள். உன் துணை உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார். அதையே என் மூலமாக உன்னிடத்தில் பேச சொன்னார். இப்பொழுது உனக்கு புரியும்படி நானும் உன்னிடத்தில் எடுத்துரைத்து விட்டேன். இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். நீ அவரிடம் பேசாமல் இருந்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையையும் தான். வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான முடிவையும் நீ எடுக்கக்கூடாது. இப்பொழுது அவரை பிரிந்திருந்த நாட்களே அவருக்கு போதுமான தண்டனையை நீ கொடுத்து விட்டதாக நான் நினைக்கின்றேன். இதற்கு மேலும் அவரை பிரிந்து உன்னை நீயே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. அவரையும் காயப்படுத்தாதே. இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.